அரசாங்கம் செய்யக்கூடிய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கிறது. அந்த அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க நீங்க தான் களமாடணும், வீதிக்கு வரணும், போராடுறது எப்படிங்கிறதை நான் சொல்லியிருக்கேன். அப்ப இது மாதிரியான இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நீங்க கையில கொடிய பிடிச்சிட்டு அதிகமா இல்ல ஒரு 50 பேரோட நின்று பாருங்க. அந்த அரசியல்வாதிகள் இருந்து அரசு அதிகாரிகள் நேரடியா தலைமைக்கு எத்தனை போன் அடிப்போம். ஆனா நீங்க ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு தனியா போய் பாருங்க, ஒரு காவல் தலைமை காவல் ஒரு ஏற்று போலீஸ் கூட உங்களை விரட்டி பேசுவாங்க, பயங்கரமா மிரட்டுவாங்க. நீங்க உட்காரா அப்படின்னா உட்கார்ந்து மாதிரி பேசுவாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு நியாயமான விஷயத்துக்கு போனா கூட நீங்க தனியா. ஆனா இதே இந்த தமிழ் தேச கட்சி வாயிலாக அது ஒரு பொது பிரச்சனையா இருந்து நீங்க போய் பாருங்க, வீதிக்கு இறங்குங்க. நீங்க கொடியை பிடிச்சிட்டு நம்முடைய கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு வீதிக்கு இறங்கி பாருங்க. அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அத்தனை பேரும் நம்முடைய தலைமையை சார்ந்து இதை எப்படியாவது சரி பண்ணணுங்கிற முயற்சிக்கு வருவாங்க. இப்ப நீங்க ஒருத்தருக்கு போய் நீங்க வசதி வாங்குறது பெஸ்டா, இல்ல ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான காவலர்கள் மத்தியில இவங்க நியாயமான கோரிக்கை தான் போராடுறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற பேர் எடுக்கிறது பெஸ்டா, நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அப்படிதான் இப்போ தொடர்ச்சியா நம்ம தமிழ் தேசம் வச்சு தமிழ்நாடு அளவுல மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தா கூட தலையிட்டு உடனடியாக தீர்த்து வச்சு, அதே மாதிரி பொது பிரச்சனைகளை தலையிட்டு உடனடியாக அது தீராத பட்சத்துல வீதிக்கு வர்றாங்க. வீதிக்கு வந்து கேள்வி கேட்கிறாங்க, மிரள்றாங்க. பஞ்சாயத்து தலைவர் மிரள்றாப்புல, கிளர்க்கு மிரள்றாப்புல, பிடிஓ மிரள்றாப்புல, அங்க உள்ள எம்எல்ஏ மிரள்றாங்க. நேரடியா தலைவரை நீங்க கேட்டதை நாங்க செஞ்சு கொடுத்துறோம். அப்படிதான் நடந்தது. ஒரு மின் விபத்து நம்ம வடமறை ஒன்றியத்துல ஒரு மின் விபத்து, 2 சின்ன குழந்தைங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, அவங்க இறந்துட்டாங்க அந்த மழை காலத்துல. அப்ப இறந்த போது அந்த மின் விபத்து காரணமாக உடனடியாக அங்க உள்ள நாங்க பொறுப்பாளர்கள் இணைந்து, இப்ப நீங்க பொறுப்பு வாங்குறீங்கல்ல, பொறுப்பு வாங்கிட்டீங்க, அதுக்கு பின்னாடி எப்படி செயல்படுறதுங்கிறதே இந்த உதாரணம் மூலமா சொல்ல வரலாம். ஒரு விபத்து ஏற்படுது, நாங்க என்ன பண்ண உடனடியாக பொறுப்பாளர்கள் ஒன்று சேர்ந்தோம். சேர்ந்து வடமறை ஒன்றிய செயற்குழு இருக்கு, செயலாளர் இருப்பாங்க, துணை செயலாளர் இருப்பாங்க, துணை செயலாளர் கீழே பொருளாளர் இருப்பாங்க, பொருளாளர் கீழே வரிசையா அந்த ஒன்றிய பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, மாநில பிரதிநிதி வரிசையா இருப்பாங்க. இந்த 17 பேர் சேர்ந்ததான் ஒரு ஒன்றிய செயற்குழு. இங்க ஒன்றிய செயலாளர் பொறுப்பேற்க வந்திருப்பீங்க, துணை செயலாளர் வந்திருப்பீங்க. அப்போ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றிய செயற்குழு உடனடியாக கூடணும். நீங்க 17 பேர், அந்த 17 பேர்ல ஒரு 3-4 பேர் தவிர்க்க முடியாத வேலை இருக்கு. அந்த வேலையில நீங்க மீது இருக்கக்கூடிய 10-17 பேர் உடனடியாக ஒண்ணு சேர்ந்து முடிவெடுக்கணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரிதான் முடிவெடுத்தோம். அந்த கட்டுக்கோப்பா ஒரு அமைப்பை வழிநடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, மின்விபத்துல என்ன பண்ணலாம்னு எந்த அறிவிப்பு இல்லை. இந்த மின்விபத்து அரசு இன்னும் அஜாக்கிரதையாக நடக்குது, அவங்க தவறு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மின்விபத்து சம்பந்தமா உடனடியாக ஒரு மறியலை இம்மிடியட்டாக அறிவிச்சோம். போஸ்டர் ஒன்றுல சோசியல் மீடியாவில் அறிவிச்ச அடுத்த 10 நிமிஷத்துல இந்த மாவட்ட நிர்வாகம் நம்முடைய வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, உடனடியா நம்முடைய தலைவருக்கு போன் அடிச்சிட்டாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லி வைங்க உங்களுடைய கட்சிக்காரங்கள்ட்ட, நாங்க நீங்க கேட்ட எந்த கோரிக்கை இருந்தாலும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். உடனடியா அப்படி நீங்க உங்க கட்சிக்காரங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த விண்பத்துல இறந்த அந்த குழந்தைகளுக்கு கை மேல 5 லட்சம் காசோலையும் அடுத்து இலவச இடம் ஒதுக்கி இலவச வீடு அரசாங்கத்திலே கட்டி கொடுக்கிற வேலை எத்தனை நேரத்துல பார்த்தோம், வெறும் 2-3 நாள்ல பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல எது ஜெயிச்சது அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி ஜெயிச்சது, ஒரு கூட்டு முயற்சி. நீங்க ஒன்றிய சாணார்பட்டி வடக்கு ஒன்றியமா, இல்ல நத்தம் வடக்கு ஒன்றியமா, இல்ல சாணார்பட்டி தெற்கு ஒன்றியமா, நத்தம் தெற்கு ஒன்றியமா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை நீங்க கையில எடுத்துக்கிட்டு வெளியே போராட கிளம்புறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ண முதல் வேலையா, நீங்க உங்க ஒன்றிய செயற்குழுவை கூட்டுங்க. 17 பேர் இருப்பீங்க. அப்ப ஒன்றிய செயற்குழுவை கூட்டிட்டு ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்து இதுல இந்த முடிவெடுக்கும் போது ஏன் அந்த முடிவெடுக்க கூட்டமா கூடி முடிவெடுக்கணும்னு சொன்னா, 10 வருடம் ஒன்றா இல்ல, அதுல சில பேர் நம்ம பொறுப்பாளர்களே இது நியாயம் விவாதம் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்துல இது சரியா வரும், இது சரியா வராது, எல்லா மைனஸும் அங்கேயே பேசப்பட்டோம். அங்கேயே பேசி வெளியே போஸ்ட் அடிச்சு வெளியே வரும்போது ஒட்டு மொத்தமா ஒரு ஒற்றை முடிவா ஒரே நிலையா வரும் அந்த பிரச்சனை. இல்லைன்னா என்ன தெரியுமா, ஒரு 2-3 பேர் மட்டும் நீங்க முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க. பின்னாடி அரசியல்வாதியோ இல்ல அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு வேணுமுனே நம்ம பொறுப்பாளருக்கு போன போட்டு, எப்ப என்ன உனக்கெல்லாம் சொல்லாம இவங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு